எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய வெப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் சாக்கிய நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமைனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. தூக்குசீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய நாப்பதி குன்றைவாள் செக்கிலான் அடி சென்னி இருத்துவாம். இன்றைய தினம் சாக்கிய நாயனாருடைய குருபூசை திருநாள். வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கழலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தண்ட தொகையில் பாடப்பெற்ற நமது சாக்கிய நாயனாருடைய அற்புத திருவரலாறை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சங்கமங்கை என்ற ஊர் சோழ நாடு. அந்த நாடு, அந்த ஊர் நீர்வளம் நிலவளம் மிகுந்த ஒரு நாடு. அந்த நாட்டிலே சங்கமங்கை என்ற ஊரிலே வேளாளர் மரபிலே அவதாரம் செய்தவர் தான் நம்மளுடைய சாக்கிய நாயனார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு காரண பெயர் தான் நிலைத்து இருக்கு. அதுபோல தான் நம்ம சாக்கிய நாயனாருக்கும் காரண பெயர் தான். சாக்கிய மதத்துக்கு சென்றதுனால அவர் அந்த உடையுடைய இருந்ததுனால அவருக்கு சாக்கிய நாயனார்னு பெயர் வந்திருக்கு. வேளாளர் குலத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர். வேளாளர்கள் 63 நாயன்மார்களில் 13 பேர் இருக்காங்க. உயிர்களுடைய பசிப்பிணியை போக்கக்கூடியவர்கள். உழவு தொழில் செய்து உயிர்களுடைய பசிப்பிணியை நீக்கக்கூடியவர்கள். அந்த அற்புதமான ஒரு குலத்தில் அவதாரம் செய்தவர் தான் நம்மளுடைய சாக்கிய நாயனார். அவர் உயிர்களிடத்தில் எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்துகிறார். அதாவது அன்புங்கிறது குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தின மேலே அப்படின்னு இல்லாமல் எல்லா உயிரினங்களத்துலேயும் அன்பு செலுத்துகிறாரு. எல்லா நூல்களையும் எல்லா சாத்திரங்களையும் எல்லா வேதங்களையும் ஆகமங்களையும் கற்கிறார். அப்போ அவருக்கு அந்த சாக்கிய சமயம் ரொம்ப அதோட கொள்கையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் அப்படின்னா, கொல்லாமை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சமண சமயமும் அதை சொன்னதுனால தான் நாவுக்கரசர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு சென்றார். அதுபோல் இந்த சாக்கிய நாயனாரும் அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு காஞ்சியில் அவங்க ஒரு முகாம் அப்படியே இருக்காங்க. பௌத்தர்கள் அவங்க செவ்வாடை தான் அணிவாங்க. அந்த சமயத்தில் கோட்பாடால் ஈர்க்கப்பட்டு அங்கே போகிறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அறம் பொருள் இன்பம் இதை எல்லா நூல்களுமே சொல்லுது, ஆனால் வீடு பெற்ற எந்த நூலுமே சொல்லலை. வீடுங்கிறது என்னன்னா, நாம் இப்போ இருக்கக்கூடிய வீடு இல்லை, இது நிலையில்லாதது. வீடு பேருன்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய திருவடி தான் வீடு பேர். அந்த வீடு பேற்றை சொல்லக்கூடிய நூல்கள்லாம் எதுவுமே இல்லை. அறத்தை சொல்லுது, பொருளை சொல்லுது, இன்பத்தை சொல்லுது, வீடு பெற்ற சொல்லலை. அப்போ அந்த பௌத்த மதமும் அதை சொல்லலை. அப்போ திரும்ப என்ன செய்கிறாரு சாக்கிய நாயனார்னா, திரும்ப சைவ சமய நூல்களை கற்கிறார். இப்போ சைவ சமயம்தான் வீடு பெற்ற சிறப்பாக சொல்லுது, வேறு எந்த சமயமும் சொல்லலை. அப்போ அவர் சைவ சமயத்தின்பால் ஈர்க்கப்பட்டு சிவபெருமானே முழுமுதற் கடவுள், அவரே பிறவாமையை தரக்கூடியவர், அவரே வீடு பெற்றை அருளக்கூடியவர் என்று உணர்ந்து இந்த சமயத்துக்கு வர்றார். வந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த உடையை அவர் மாற்றலை, அவருடைய தோற்றத்தை
மாற்றவில்லை. அந்த செவ்வாடை அந்த பௌத்தர்களுடைய உடையோடு தான் இருக்கார். ஆனால் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ சாக்கிய நாயனார் அந்த கோலத்தோட இருந்த சாமி ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு. ஆனால் அவருடைய நிலைக்கு அவர் அந்த கோலத்தில் இருந்தார். ஆனால் நமக்கு வேடம் மிக முக்கியம். வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளில் சரணேன்னு ஔவையார் சொல்லு. வேடம் மிக முக்கியம். நம்ம சாத்திரமும் அதான் சொல்லுது. மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே அப்படின்னு. அதனால் நமக்கு வேடம் மிக முக்கியம். அவர் அவருடைய சூழ்நிலைக்கு அவர் அந்த குளத்தோடு இருக்கணும்னு சாமி ஏற்றுக்கிட்டார். அதனால் அவர் அந்த குளத்தில் இருக்கார். இருக்கும் பொழுது அவர் அந்த நூல்களை எல்லாம் கற்று தெளிந்து சிவபெருமானே முழுமுதற் பொருள் முழுமுதற் கடவுள் அவர் தான் வீடு பெற்று அருளக்கூடியவர் தெளிவு பெற்று தெளிந்து வர்றார். வரும்பொழுது ஒரு வெட்டாவெளி, அதில் ஒரு மரத்தடியில் சாமி அப்படியே இயற்கையாக எழுந்தருளி இருக்கார். சாமியோட திருமேனி லிங்க திருமேனி சதாசிவ திருமேனி அப்படியே எழுந்தருளி அப்படியே இருக்கார். இவர் வேகமாக பார்க்குறார். எப்படி சமணத்திலிருந்து சைவத்துக்கு நாவுக்கரசர் திருவதிகை வீரட்டானத்தில் பார்க்குறாரு சாமி மேலே அளவு கடந்த அன்போட, அளவுபடாததோர் அன்பு அப்படின்னு சொல்கிறார்ல, அதுபோல் இவர் பார்க்குறாரு. அளவுப்படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போதுன்னு சொன்ன மாதிரி இவர் அளவுப்படாததோர் அன்போடு பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கையில் எதுவுமே இல்லை பெருமானுக்கு சாத்துவதற்கு. பார்க்குறாரு, கீழே ஒரு கல் தான் இருக்குது. கல் தான் கிடைக்குது அந்த இடத்துல, வேற எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அன்போடு அந்த கல்லை எடுத்து பெருமான் மேலே போட்டார். போட்டோடனே போட்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி, பெருமானுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அது எப்படி வந்தது அப்படின்னா, அன்பு தான் பெருசு. நீங்கள் 1000 மலர்களை வைத்து கொண்டு தினசரி பூசித்தாலும் அன்பில்லாமல் அந்த பூசை செய்தால் அது பெருமானுக்கு சேராது. நீங்கள் அன்போடு ஒரே ஒரு மலரை எடுத்து அப்படி போட்டீங்கனாலும் அது பெருமானை ஏற்றுக்கொள்வார். இந்த கல்லை எடுத்து போட்டார். அதான் வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கலலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். ஒரு நாள் கூட மறவாது கல்லறிந்தார். அந்த கல்லை எரிந்ததில் அவருக்கு மிக சந்தோஷம். இப்போ நம்மெல்லாம் 108 மலர்களை போட்டு அர்ச்சிக்கிறோம், 1008 மலர்களை போட்டு அர்ச்சிக்கிறோம், எவ்வளவோ போற்றிகள் சொல்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தை விட அவருக்கு அந்த கல்லை போடுறதுனால ஒரு ஆனந்தம் கிடைச்சது. அது பெருமானுக்கும் கிடைச்சது. பெருமான் செருப்பினால் பட்ட அடியையே தாங்கி கொண்டார். வேடர் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணை எடுத்து பெருமானுக்கு சாத்திட்டு இன்னொரு கண்ணை எடுப்பதற்காக தன்னுடைய பாத குரடோட, அதாவது தன்னோட செருப்போடு என்ன பண்ணுறாரு, பெருமானோட அந்த கண் அடையாளம் தெரியன்மேன் திருமேனியில் கொண்டு போய் வைக்கிறார். அதையே அன்போடு ஏற்றுக்கொண்டார் சாமி. கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாளில் அருள் செய்தார். அதுபோல் சாக்கிய நாயனார் எரிஞ்ச கல்லை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். இப்போ இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, தினசரி அந்த கல்லை மறவாது எறிகிறார். அந்த கல்லை எடுத்து எரியாமல் அவர் ஒருபோது உணவு உண்பதில்லை. அதான் தவம். அதை தான் மறவாது கல்லெறிந்த அப்படிங்கிறார். ஒரு நாள் கூட மறந்ததே கிடையாது. மறவாமல் கல்லெறிந்த சாக்கியர். அப்படி மறவாது கல்லெறிந்தவர் ஒரு நாள் ஒரு அயற்சி வந்தது அவருக்கு, ஒரு மறதி வந்துவிட்டது. மனிதனாகப்பட்ட யாருக்குமே ஒரு மறதி வரும், ஒரு அயற்சி வரும், ஒரு இயலாமை, செய்ய முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுபோல் நம்ம சாக்கிய நாயனாருக்கும் வந்திருக்கு. அவர் என்ன செய்திருக்கார் அப்படின்னா, உணவு உண்ண போகிறார். உணவை எடுத்துட்டார். எடுத்து உண்ண போகும் பொழுது அவருக்கு கெட்டேன் என்று பெருமானுக்கு கல்லெடுத்து சாத்தவில்லையே, அந்தோ அயற்சி வந்ததே, கெட்டேன் மறந்தேன் ஒடி வர்றார்.
அப்படி அந்த உணவை போட்டுட்டு வேகமாக ஓடி வர்றார். ஓடி வந்து கல்லை எடுத்து போடுறார். பெருமான் பார்த்தார், உணவை அவர் விரும்பவில்லை. அவர் எதை விரும்புகிறாரு? தன்னை கல்லெடுத்து அந்த தொழுவதை தான் விரும்புகிறார். அப்போ இவருக்கு அருள் செய்யணும்னு பெருமான் அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுக்குறார். எவ்வளவு எளிவந்த தன்மை! இந்த மாதிரி எந்த சாமியால் முடியும்? கல்லெடுத்து போட்டவருக்கும் பெரும் கருணையோடு வந்து காட்சி கொடுத்து அவருக்கும் வீடு பெற்றை அருளுகின்றார்னா எப்பேற்பட்ட அதான் பெருங்கருணை பேராரே அப்படின்னு நம்ம திருமுறைகள் அதனால தான் அவரை புகழுது. அந்த சாக்கிய நாயனாருக்கு மறவாது கல்லை எடுத்து எறிந்தார். உணவு உண்ண போகும் பொழுது அவருக்கு ஞாபகமே வருது, நாம் இன்று பெருமானுக்கு கல்லை எடுத்து போடவில்லை. அதனால வேகமாக வந்து கல்லை எடுத்து போட்டார். அதனால நாமளும் போய் கல்லெடுத்து போட்டுருவோன்னு யாரும் நினைத்து விடாதீர்கள். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவர் அவருடைய சூழல், அவர் சமணத்துக்கு பௌத்தத்துக்கு போய் எல்லா கலைகளையும் கற்று எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்து எல்லா நூல்கள்லையுமே முப்பொருளை தான் சொல்லுது, அறம்பொருள் இன்பத்தை தான் சொல்லுது. இதெல்லாம் விட்டு வீடு பேர் அடைவதற்கான நிலையை சொல்லவில்லை. அது சைவ சமயம் மட்டுமே சொல்லுது. அது சிவபெருமான் மட்டுமே வீடு பேரை கொடுக்க முடியும், அருள முடியும்னு உணர்ந்து அவர் வந்தார். வரும்பொழுது அவர் அவருடைய உடைகளை களையலை. அந்த உடையோடு வந்தார், கல்லெடுத்து எறிந்தார். அதை பெருமானும் ஏற்றுக்கொண்டார். இவருக்கும் மகிழ்ச்சி, அவருக்கும் மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து செய்தார். தொடர்ந்து செய்து அந்த பெருமான் அருள் செய்ய போகும் பொழுது அந்த ஒரு நாள் மறக்கிறார். சாமி தான் மறக்க வைக்கிறார். எந்த ஒரு செயலுமே இறைவனோட திருவருளால் தான் நடக்குது. நம்மளுடைய செயல் எதுவுமே இல்லை. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் முன் செயலே என்று உணரப்பெற்றேன். பட்டினத்தார் சொல்வார், எல்லாமே அவனோட செயல், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாம் நம்மளோட வினையின் காரணமாக நடக்கும். நம்மளுடைய நல்வினை தீவினையின் காரணமாக நமக்கு இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் பிறவி வரும். இதுக்கு யாருமே பொறுப்பு இல்லை. அவருடைய இன்பத் துன்பத்துக்கு அவரே காரணம், நம்மளுடைய இன்பத் துன்பத்துக்கு நாமளே காரணம். அவங்களால கெட்டுச்சு இவங்களால கெட்டுச்சுன்னா அதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது. வினையின் பயனாக கிடைக்கும். அதுபோல் சாக்கிய நாயனாருக்கு அவருக்கு அந்த உடையிலே பெருமான் அருள் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கல்லெடுத்து எறிந்ததை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதனால் நாமளும் அப்படி செய்வோன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நாமக்கு என்ன விதி, பெருமான் என்ன செய்ய சொல்லியிருக்காரு, நம்மளால் என்ன முடியும்? எங்களால் தீக்கை பெற முடியாது, எங்களால் சிவபூஜை பண்ண முடியாது, எங்களால் திருக்கோயிலுக்கு செல்ல முடியாது, திருமுறை ஓத முடியாது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எப்படி தான் இறைவனை அடைவது? தினசரி ஒரு திருமுறைகளை ஒரு பதிகமாவது பாடுங்க, சிவபுராணத்தை பாடுங்க. ஒரு வீட்டிலேயே விளக்க போட்டு கூட ஒரு சிவபுராணத்தை பாடுங்க. ஒரு 8 போற்றிகள் இருக்குது. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சிறார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவபுராணத்தை சொல்லி இந்த 8 போற்றியை சொல்லி 8 மலர் எடுத்து போடுங்க பெருமானுக்கு. இதுவே போதும். தினசரி நீங்கள் விடாமல் இதையே, அதான் சாக்கிய நாயனார் சொன்னது போல் மறவாது கல்லறிந்த சொல்கிறார்ல சாக்கிய நாயனார் புராணத்தில், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில், அதுபோல் மறவாது நீங்கள் செய்யுங்க. எப்போ முடியுமோ முடிந்தவர்கள் திருக்கோயிலுக்கு செல்லுங்கள். திருக்கோயிலுக்கு சென்று சாமியை வழிபாடு பண்ணுங்க. திருக்கோயிலில் சுத்தம் பண்ணுங்க. தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னா என்ன முடியுமோ அதை செய்தால் போதும். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறுலையும் பார்க்குறோம். ஒருத்தர் செய்ததை இன்னொருத்தர் செய்தார்னா செய்யலை. திருநீலகண்டர் இருக்காருன்னா அவர் திருவோடு கொடுத்தாரு, அவரால் என்ன முடியுமோ செய்தார். அவர் 1000 பாடல்கள்லாம் பாடலை, அவரை முதல் அடியாராக வச்சாங்க. ஏன் அப்படின்னா அவர் 5 புலன்களையும் வென்றவர். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் அப்படின்ன மாதிரி வென்ற 5 மிக்கீர்னு சாமியே அவரை அழைக்கிறார். அந்த அளவுக்கு
திருநீலகண்டர், அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க சிறப்பாக இருக்காங்க. அதனால் யார் யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும், அதை விடாமல் செய்ய வேண்டும். அதுதான் அந்த வகையில் இன்று நாம் சாக்கிய நாயனாருடைய அருள் வரலாற்றை சிறப்பாக சிந்தித்தோம். அதுக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் மக்களுக்கும் அடிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.